ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನರೂಪ ಮಹೇಶ್ವರಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம். ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றது உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில குரு பகவான் ஆனவர் மேஷ ராசியில கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலேருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு போறார். இந்த ரிஷபராசிக்கு குரு போகும்பொழுது அன்றைய தினம் கிரகங்களுடைய நிலைய பார்ப்போம். மேஷத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், 2ஆம் இடமான ரிஷபத்துல குரு பகவானும், 6ஆம் இடமான கன்னியில கேது பகவானும், இதை தவிர மகரத்தில் அன்று சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்துல இருக்கார். இதை தவிர கும்பத்துல சனி பகவானும், கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி ராசியான மீனத்தில் செவ்வாய் பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த குரு பெயர்ச்சி நிகழுது. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியில பெயருது. பெயர்கின்ற நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கார்த்திகை 2ஆம் பாதத்துல பெயர்றாரு. இங்க இந்த குரு பகவான் சற்றேறக்குறைய 1 ஆண்டுகள் இருப்பார். இந்த 1 ஆண்டுகள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் மற்றும் அந்த ராசிநாதர்களுக்கு உண்டான எளிய இறை தொடர்புடைய பிராயச்சித்தம் என்னன்னும், இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னும், திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவர்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய இந்த குரு பெயர்ச்சியில சொல்லப்படுது. இந்த கோல்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்னு பார்ப்போமா? அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதுவரை ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்துட்டு ராசியே பார்த்து உங்களை நல்ல மேன்மையான நிலையில் வச்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 8வது வீடான உங்களுடைய ரிஷப ராசிக்கே போகிறாரு. 2க்கும் அதிபதி சுக்கிர பகவான் தான். 8க்கு போகிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். எப்பொழுதுமே குருவை பொறுத்தளவுக்கு முழு சுபர் அப்படிம்போம். முழு சுபர் அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க, அவர் நின்ற இடத்த வளப்படுத்துவார். இதை தவிர அவர் பார்க்கின்ற பார்வைகள் விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும், அதை தவிர சப்தம பார்வையான 7ஆம் பார்வையும் பார்க்குறார். அப்போ அவர் அந்த பார்க்குற இடத்த எல்லாத்தையும் வலுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர் இந்த குரு பகவான். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறார். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 8ஆம் வீடை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க மறைவு ஸ்தானம் அப்படிம்போம். மறைஞ்சது அப்படின்னாக்க பயப்படுவோம். நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் அசுப கிரகங்கள் அசுப இடத்துலையும் இருக்கணும் அப்படிம்போம். பிரகஸ்பதி குரு மறைஞ்சாலும் அவர் உங்களுடைய ராசியோடைய இன்னொரு வீடான ரிஷபத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய 8ஆம் வீட்டை நல்லபடியாக வலுப்படுத்துவார். சரி, என்ன விதமான வலுப்படுத்துவார்? வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரகஸ்பதி கொடுப்பார். அதே போல் மறைந்திருந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள். மறைஞ்சிருந்து சம்பாதிக்கிறதுனா என்ன அப்படின்னாக்க, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் அப்படின்றது தான் தத்துவம்.
அந்த தத்துவத்துப்படி நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாக்கும். சரி, அடுத்தது குருவுடைய பார்வை அப்படின்றது விசேஷமான பார்வை, 5ஆம் பார்வை. இந்த 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுது. 12ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் அயன சயன போகஸ்தானம்னு நாம் சொல்கிறோம். அப்போ அயன சயன போகஸ்தானத்தில் குருவுடைய பார்வை வருது. அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானமும் 12ஆம் இடம் அப்படிம்போம். அப்போ 8க்கும் 12க்கும் தொடர்பு வரும் பொழுது தொழில் நிமித்தமாக படித்து முடிச்சுட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சரி, அடுத்தது மாணவர்களை பொறுத்தளவுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற காம்படிஷன் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு வெற்றி, எதிர்பாராத வெற்றி, நல்ல வெற்றியும் கொடுப்பார். ஒரு சில குழந்தைகளுக்கு என்ன எண்ணம் தோணும் அப்படின்னாக்க, வெளியூரில் வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் உள்ள ஃபேமஸான பல்கலைக்கழகத்தில் படிக்கணும்னு தோணும். அப்போ அந்த படிப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பிரகஸ்பதிக்கு உண்டா? பிரகஸ்பதிக்கு உண்டு. சரி, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஆர், பர்மனெண்ட் ரெசிடெண்ட், க்ரீன் கார்டு மற்றும் விசா அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அந்நிய மதம் அந்நிய மொழி சேர்ந்தவங்க கூட உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு அவர் மூலியமாக திடீர்னு நிறையா வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் பெயர்ச்சிக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ பிஸ்னஸ் தொடங்கக்கூடியவங்க வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு அவங்க மூலியமாக புது நிறுவனங்களை வெளிநாட்டில் தொடங்கி அதில் தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அதே போல் நீண்ட நாட்களாக சுற்றுலா செல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் சுற்றுலா செல்லணும், அதே போல் பத்ரிநாத், கேதார்நாத் போன்ற நீண்ட தூர சுற்றுலா செல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கும் அந்த வாய்ப்பையும் இந்த பிரகஸ்பதி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரா? கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கு அடுத்தது பிரகஸ்பதி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ல் நின்று அவர் உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை, தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ இந்த காலகட்டங்களில் பார்க்கக்கூடியவங்களுக்கு துளாராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்து மன உளைச்சல்களில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படி மன உளைச்சல்கள் இருந்த குழந்தைகளுக்கு, அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரகஸ்பதி பகவான் பெயர்ச்சி மூலியமாக கொடுப்பார். அதே போல் கல்யாணமாகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்தி ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த குழந்தைகளுக்கு புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். ஏன்னா ரொம்ப நாளாக அசிங்கங்களும் அவமானப்படுவாங்க. கல்யாணம் ஆகிடுச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, உங்களுக்கு என்ன குழந்தை இருக்குது அப்படின்னு கேட்டு நம்மளை தர்ம சங்கடப்படுத்துவாங்க. அப்படி அந்த தர்ம சங்கடப்படுத்துகிறவங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு பெயர்ச்சி பண்ணி கொடுப்பார். அதே போல் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மையான நிலையை கொடுப்பார். உங்களுடைய வாக்கு வெல்லக்கூடிய, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அத்தனை பொறுப்புகளையும் இந்த காலகட்டங்களில் பிரகஸ்பதியான குரு கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். சரி, இதை தவிர குருவுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியோடைய 4ஆம் இடமான மகரத்தை பார்க்குறார். அப்போ 4ஆம் இடம் அப்படின்றது மாத்ருஸ்தானம் அப்படிம்போம். கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் அர்த்தாசிரம சனி நடந்து நீங்களும் பிரச்சனையில் இருந்தீங்க. உங்கள் மாத்ருன்றது அம்மா, அவங்களும் பிரச்சனையில் இருந்தாங்க. அவங்களுக்கு உடல்நலம் நல்லபடியாகி ஹாஸ்பிட்டலைஸ் ஆனவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவாங்க. நல்லபடியாக உடம்பு நல்லபடியாக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் ஹாஸ்பிட்டல் பொருளாதார விரயங்கள் கடுமையாக ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தாய் வழியில் உண்டான சொத்துக்களில் லிட்டிகேஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருந்துச்சு. வம்பு வழக்கு போன்றவை இருந்துகிட்டு இருந்துச்சு. அது எல்லாம் இப்போ விடுவி பெறக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு. அப்போ தாய் வழி சொத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த துளாராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இதை தவிர 4ஆம் இடம்ன்றது வண்டி வாகனஸ்தானம்னு சொல்லுவோம். சைக்கிளில் போயிட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு 2 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்.
டூ வீலரில் போயிட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். காரில் போயிட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு லாவிஷான கார், லக்ஸரியான கார், ஆடம்பரமான கார் வாங்கிறதுக்கு உண்டான அத்தனை தனவரவையும் பிரகஸ்பதியான குரு பகவான் கொடுப்பார். நீண்ட நாள் நோய் நொடியில் அவதிப்பட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு நல்ல சுகத்தையும் கொடுப்பார். அதே போல் இந்த சேர்ந்த அதாவது கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும். சரி, வரது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு ஷூட்டிங் கிடைக்கும். அதன் மூலியமாக இங்கே வாங்கிட்டு இருந்த மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு வருமானம் கிடைக்கும். அப்போ சந்தோஷம், குடும்பத்தில் குதூகூலம் உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். புதிய புதிய வண்டி, வாகனம், வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த பிரகஸ்பதி பகவான் கொடுப்பார். அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக தலைவருடைய கடைக்கண் பார்வை உங்களுக்கு பட்டு உங்களுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும். இதுவரை அரசோடையும் அரசாங்கத்தோடையும் இருந்த பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் அத்தனையும் தீர்ந்து தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க தொடர்புடைய கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட், பால கான்ட்ராக்ட், ரோடு கான்ட்ராக்ட், மைன் கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைக்கும். அப்போ செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி துளாராசிக்காரர்களுக்கு ஆனந்தமான பயிற்சின்னு சொல்லலாமா, ஆனந்தமான பயிற்சின்னு சொல்லலாம். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு உண்டான கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு சில பிராயச்சித்தம் சொல்கிறேன். அதை கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா வர பிரச்சனைகள் விலகும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கோயிலில் பக்கத்தில் உள்ள பழம்பெரும் ஈஸ்வரன் கோயிலில் மாதம் 2 லிட்டர் நாட்டு செக்கு நல்லெண்ணெய் மற்றும் அங்கே உள்ள சிவாச்சாரியாருக்கு 300 ரூபா பணமும் கொடுத்து ஒரு நாட்டு செக்கு நல்லெண்ணெயை ஈஸ்வரனுடைய மேனியில் அபிஷேகத்துக்கு தடவை சொல்லுங்கள். இன்னொரு நாட்டு செக்கு நல்லெண்ணெயை ஈஸ்வரனுக்கு உண்டான தீபத்தை போட சொல்லுங்கள். ஈஸ்வரனுடைய மேனி குளிரும் போது உங்களுடைய மனமும் குளிர்ந்து உங்களுக்கு உண்டான தடங்கல்களும் தாமதமும் விலகும். எப்படி ஒரு விளக்கு இருளை விரட்டுதோ அதே போல் ஈஸ்வரன் கோயிலில் ஏற்றுற தீபம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஒளி விளக்குகளை ஏற்றுவாங்க. இது என்னால் பண்ண முடியாதே சாமி, கோயிலுக்கு போக முடியாதே அப்படின்றவங்களுக்கு என்னுடைய இந்த பதிவில் இறுதியில் குருவுடைய காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்கிறேன். அந்த குருவுடைய காயத்ரி மந்திரத்தை சூரிய உதயத்துக்கு அப்புறம் டெய்லி 54 ட்ரிப்பு சொல்லிக்கிட்டு வாங்க. வர பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா? கண்டிப்பாக விலகும். இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.